Hey guys, it's me Blue. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் தான் லேட் டைம் ஷிஃப்ட். நம்ம ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வேலை செய்வோம். அங்கே வந்து நம்ம வந்து ஷிஃப்ட்டு நைட் டைம் ஷிஃப்ட் வேலை செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம நடு காட்டில் தான் இந்த கேஸ் ஸ்டேஷன் இருக்கா. விற்று நம்ம ஒரு வண்டி தான், அந்த ஓட்ட வண்டி தான். ஏன்டா பாட்டு கேட்குறது அதெல்லாம் எதுவுமே இல்லையாடா. நம்ம மட்டும் தானா என்னடா அது நடு காட்டில் பாருங்கள், நம்ம மட்டும்தான் போகிறோம். இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு சத்தியமாக சொன்னேன், நான் வேலையே செய்ய மாட்டேன். போடா வேலையாவது நானே போயிடுவேன். இந்த வேலை கைஸ், இந்த வேலை அப்படின்னு போயிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நைட் டைம் வேலையே எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு இருட்டுனாலே பயம். இதில் இருந்து ஆனால் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஹிந்தி கேம்னால் ஒரு ஸ்மால் கிரியேட்டர்ஸ், ஒரு குட்டி குட்டி கிரியேட்டர்ஸ் வந்து ஹாரர் கேம்லாம் இருந்தாலும் ஹாரர் கேம்லாம் தயாரிக்கிற ஈஸியில். அதனால் வந்து அவங்க வந்து ஹாரர் கேம் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க ஒரு வெப்சைட்டில். அந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணேன். இப்போ நம்ம ஃபைனலி நம்மளோட கேஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ 12:28 AM ராத்திரி 12:30 மணிக்கு நடக்குது. கார் பார்க் பண்ணோம். ஐ வாஸ் ஆல்ரெடி லேட்டு, ஸோ பின் ஹியர் 30 minutes ago. 30 நிமிஷம் ஆச்சு அங்கே வந்து. ஆஹா, இவளுக்கு யார் இருப்பாளோ, இவன் யாருங்க, நான் பாஸா இல்லை வேலை செய்கிறாளா? சரி பேசுவோம். என்ன வர லேட் ஆச்சா? டியூட்டிக்கு வர என்ன தான் ஆச்சு? எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டியா? இது வேலை தானே செய்ய வந்தேன். நம்மளும் சொல்கிறேன் ரிலாக்ஸ் கொஞ்ச நேரம் தானே இருக்குது. கொஞ்ச நேரமா? எனக்கும் வெளியே லைஃப்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் லேட்டாக வராத. பாஸு வந்து வேலைலாம் வச்சுருக்காதா, அங்கே போய் மணியை போய் பார்க்க சொல்கிறோம். நாங்கள் இப்படி பேசுகிறோம். எனக்கும் வேலை இருக்கா, நானும் வாழ தெரியாதா அப்படின்னு கேட்குறோம். பரவாயில்ல, கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே தான் குலாக்கா. சரி குலாக்கா பார்த்துப்போம். எதுக்கு குலாக்கா பார்க்க சொன்னான்னு தெரில. ஸோ நம்மளுக்கு ஏதோ பாஸ் வந்து ஏதோ வேலை வச்சுருக்காரா போட்டில். ஸோ அதனால் வந்து பார்க்கணுமா, எங்கே போர்டு இதுவா? 2 போர்டு இருக்குது. இந்த போர்டு தான் நினைக்கிறேன். ஸோ மேக் ஷோர் த ஃப்ளோர் இஸ் சிம்லெஸ். நம்ம ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணோமா, அதுக்கு இந்த ப்ரெஷ் எடுத்துக்கலாம். இல்லை அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ அழுக்காவாக இருக்குது. ஆமாங்க, பொண்ணு அழுக்கு. சரி, இதை நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்டா கடவுளுக்கு வரீங்க, அது மிச்சிட்டாண்டா போவீங்கண்டா. பாலெல்லாம் ஊற்றி வச்சுருக்கீங்கடா வீணா போனவனுங்களா. ஓகே, நம்மளோட கடைசி வேலையான அதையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. பிறகு இந்த இதை வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ஃபைல் நம்ம வேலையை செஞ்சிட்டோம். இப்போ நம்ம கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இதுதான் ஸ்கேனரா? நல்லா தான் இருக்குது கடை. ஆனால் அந்த காலத்து ரெட்ரோ கடை மாதிரி இருக்குது. ஏன்னா கீபோர்டு மவுஸ். ஏண்டா புது ஜென்ரேஷனுக்கு வாங்கடா, எல்லாரும் பழைய ஜென்ரேஷன்லேயே இருக்கீங்க. ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க காரில். இன்னொரு காட்டுலேயும் வராங்க பார்த்தீங்களா? அது நினைக்கும் போது பெருமையாக இருக்குது இந்த கடையில். வாங்க சார். கடை, அருமையான கடை. வாங்க, நீங்கள் என்ன வேணால் பார்த்து வாங்குங்க. ஆனால் தயவு செஞ்சு வந்து லேட்டாக போவீங்க, எனக்கே பயமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வணக்கம்போல வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நான் வந்து இல்லை சோம்பேறியாச்சு எடிட் பண்ணீங்க, அதனால தான். ஓகே, என்னடா ஓகே. லேட் டைம் ஷிஃப்டா? இந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது ரொம்பவே கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ப்ளேஸில் ரொம்பவே வந்து பிட் ஆஃபாக இருக்கும் இந்த நைட் டைமில். ஆமாம் நம்மளும் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றான். அப்புறம் என்னடா அப்படியே முடிக்கிற? ஓகே, நான் வந்து ஏதோ பெட்டராக ஏதோ யோசிச்சிருக்கேனா. நம்ம இது செக் பண்ணணுமா? சரி, செக் பண்ணி விட்ருவோம். ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்நாக்கு. ஓகே, ஐ டோன்ட் நாட் கெட் உமன்ஸ் பீப்புள் பட் ஸ்மால் திங்ஸ். ட்ரிங்க்கு அண்ட் ஹவர்ஸ் இஸ் லைஃப் சேவர். சாப்பிட்றலாம் லைஃப் சேவராடா. ஓகே, ஸோ இந்த எக்ஸஸ் என்ன நீனே வச்சுக்கோ, அதாவது அந்த மீதி காசு நீனே வச்சுக்கோ அப்படின்றான். நம்மளை தாங்கிக்கோன்ற. பரவாயில்ல, நல்ல கஸ்டமராக இருக்கார். ஸோ இந்த மாதிரி நைட் டைம்லேயும் அவனுக்கு சாப்பிட்ணும் தோணுது போல், அதனால தான் வாங்கிடுவோம். ஸோ நம்ம செகண்ட் வேலை வந்திருக்கு. ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வாங்கிட்டு போனது எக்ஸ்பைரி ஆகிருக்காதாடா? சரி செக் பண்ணுவோம். எங்கே பண்ண பொருளை வச்சுருக்கானுங்க. ஸ்நாக்ஸ்னே நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸ் தான் நிறையா இருக்குது. தண்ணிங்க நிறையா இருக்குது. ஹிச்சாப்பு ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. அதுவும் கேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்குது. இது நாங்கள் கப்பா. ஓகே, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து வெளியே நிற்கிறாங்க. இது கேஸ் ஸ்டேஷனால் பெட்ரோலும் போட்டுக்கலாம். என்னங்க காடி இது பாக்கி வித்தியாசமாக இருக்குது. அப்பா சட்டுரு காடி மாதிரி இருக்குடா, அந்த காலத்து காடி மாதிரி இருக்குது. ஹே மேன், ஓகே கேஸ் வந்து ஃபில்லப் பண்ண சொல்கிறான். ஸோ நம்மளை வந்து ஃபில்லப் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஸோ நீ இந்த ஃபில்லப் பண்ணிக்கிட்டு நாங்கள் போய் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்றான். ஸோ நம்மளை போய் இந்த காரை வந்து டேங்க் ஃபில் பண்ணிடும். ஏன்டா டேங்க் இந்த ராத்தில் ஃபில் பண்ணி எங்கடா போக போகிற? யாருமே இல்லை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். சரி, அது அவங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ணுறது. இப்போ நம்மளுடைய டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணிடுவோம்.
ஓகே அவ்வளோதான். அவனோட சொன்ன மாதிரி டேங்கை ஃபுல்லாக பண்ணிச்சுடே. பெட்ரோலா 50 ஒரு 10 ஒரு 20 சாடா. வயசான தாத்தா மாதிரி இருக்கான். ஓகே என்ன சொல்கிறான், ஓகே இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் இந்த நைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றான். ஸோ இதெல்லாம் சீப்பஸ்ட் ப்ராடக்ட் தான், அதனால டரபுளாக இருக்காதுன்றான். ஸோ செக் பண்ணுன்றான். சரி ஒரு இது தான் வாங்கியிருக்காது என்னன்னு தெரில. ஸோ இங்கெல்லாம் ஒர்க்கிங் இந்த நைட் ஷிஃப்ட்லேயே வேலை செய்யும்போது ஒரு மாதிரி தனியாக தான் இருக்கும். ஆமாம் நீங்கள் இருக்கனால தான் எனக்கு வந்து பயமே இல்லைன்றான். ஸோ அவ்வளோதானா, சரி சேஃப் இங்கே இங்கே இந்த நைட்டில் வந்து என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி போகிறாரு. பரவாயில்ல, இந்த நைட்டே நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்த வேலையை நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்டா பாஸ் இனிமேல் தான் வேலை கூட எல்லா வேலையும் என்னையே வச்சியாடா. ஓகே எந்தெந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகிருக்கு நம்ம பார்த்தோம்ல. இப்போ அந்த என்னென்ன பொருள் எக்ஸ்பைரி ஆகிருக்கோ அதை நம்ம போய் வெளியே போய் தூக்கி போனோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரெட்டு. ஸோ ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டெல்லாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா. அப்போ இந்த ப்ரெட்டு அந்த ப்ரெட்டெலாம் எக்ஸ்பைரி ஆகல போல். அப்புறம் வேறு என்ன பொருள் இங்கே இருக்கா. இது என்னதுங்க பார்க்க ஏதோ கேண்டி மாதிரி இருக்குது. ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பொறுக்கே குப்பைத்தட்டு வெளியே போடுவோம். எங்கே இருக்குது ட்ராஷ் கேன், எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். என்னங்க என்னது எங்கே தான் பாத்ரூம் உள்ள சத்தம் கேட்குதா, ஆனால் நம்ம போய் இப்போ செக் பண்ணோமா. இந்த டைமில் பாத்ரூம் யாரா இருப்போம். அதனால தான் இந்த மாதிரி நைட் டைமில் பாத்ரூம் போய் எனக்கு பிடிக்காது. ஹாலில் கொடுத்து வந்து நாங்கள் இந்த கோவை மட்டும் அது லாக் ஆகிருக்கு. இல்லுக்கு வந்து மூச்சு வர சத்தம் கேட்குது. வேறு எது எலியாக இருந்தாலும் கூட சொல்லலாம், ஆனால் மூச்சு வர சத்தம் கேட்குத. நாடா அது ஒன்றுமே விளாடகோமால யார்ரா நீ? சரி என்னையும் ஒரு செகண்ட் பயம் கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்கிற நீ என்ன ரொம்ப பயம் கொடுத்துட்ட. நானும் ஒன்றா பயம் கொடுத்தல, சாரி. நாங்கள் தான் சும்மா நைட் டைமில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் நீ என்ன உண்மையிலே பயம் கொடுத்துட்ட அப்படின்றான். ஸோ இங்கே தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு போகிறோம். மீனாக போனவங்க ஏண்டா வேறு ஆளை பயம் கொடுத்த வேறு ஆளே கிடைக்கல. இவன் பார்க்க வேறு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கான். திரும்பி போர்டாக பார்க்கணுமா, திரும்பி வேலை வச்சிருக்காடா. அந்த டைம் ஷெடியூல் பண்ணி நம்ம வேலையை செய்ய வைக்கிறான் போலங்க. ஃபில் ஆஃப் எனி எம்டி. ஓ இப்போ நம்ம இதில் எக்ஸ்பிரி ப்ராடக்ட் தூக்கி போடலை, அது வந்து நம்ம இப்போ வந்து ஃபில்லாக பண்ணணும். ஓகே இது வந்து அந்த குக்கீஸ் தானே. ஸோ அந்த குக்கீஸை போய் வச்சுருவோம். அவ்வளோதான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் வச்சாச்சு. சை என்ன இவன் யாருங்க அவன்? யார்ரா நீ? ஐ திங்க் இந்த கவுண்டரில் இருந்தாலும் வந்து அந்த பூவா பாவி என்னையும் திரும்பி பய கொடுத்துட்டியாடா. ஏதோ சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு ஏதோ கீ கொடுத்துருக்கானா பாஸு. ஸோ இங்கே தான் நீ காரை பார்க் பண்ணி வச்சிருக்கியா, நீ வருத என்னை பார்க்கல போல். ஸோ பாஸ் என்ன சொன்னார், ஒரு கீ வந்து வச்சுருக்காரா, அந்த கீ உன்ட்ட கொடுக்க சொன்னார். சரி நான் வெளியே போகிறேன் அழுவாதன்றான். போடா பெரிய புடுங்கி நினைப்பு போடா நீ. நான் போனேன். சரி போய் நம்ம ப்ரெட்டே ஃபில்லாக பண்ணிடலாம். நம்மளை பார்த்தா மூணு இருக்காங்க, நம்மளை பார்த்தா இருக்கு போல். அதான் சொல்லிட்டு போனான். 3:37 AM. ஸோ இந்த ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சா? 3 மணி ஆச்சுங்க, 3:30 மணி ஆச்சு. அவ்வளோ நேரமாட வேலை செய்கிற. அப்புறம் வேலை செஞ்சு என்னங்க ஒரு $800 கிடைக்குமா? இவ்வளோ தான் கிடைக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பாட்டிமா வராங்க. இவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோதான் கிடைக்குதா? என்னோட இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணினா தான் $800 $700 தான் கிடைக்கும். ஓ இந்த மாதிரி நைட் டைமில் அலோனாக வேலை செய்யான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி நம்ம உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நைட்ஸ்லாம் ரொம்பவே லாங்காக வேலை செய்யணும், ரொம்ப டார்க்காகவும் இருக்கும் அப்படின்றோம். அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. நம்மளும் ஆமான்றோம். ஸோ இந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும், நம்மளே யாரும் பார்க்குற மாதிரி இருக்குமா. இந்த பாட்டி வேறு பய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் ஓல்டுமா நீங்களும் போங்க, எனக்கே பயமாக தான் இருக்குது. ரொம்ப சேஃபாக இரு. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பீப்பெல்லாம் ஓடுறதுக்கு சூழ்நிலை வரும் அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்லிட்டு போகிற? இந்த மாதிரி டைமில் ஓடுற டைம் வருமா? ஓகே 3:53 கிட்டத்தட்ட வந்து நம்ம 4 மணியாக ஆக போகிற சமயத்தில் வரும்போது எங்கே இது அவனை பாத்ரூம் பயம் கொடுத்தேன். அவனை தானே அவன். என்னடா பாக்கி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கானா? ஸ்ட்ரேஞ்சு ரூமு என்னங்க இது கத்தி வச்சுருக்காங்க. அவனோட கொக்கால ஓடுறா. கத்தி வச்சிருக்கியாடா? அடா போவேங்க கத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த பேக் டோர் வரைய ஓப்பன் பண்ணோன்னா நம்ம செத்துருவோம். அதனால் வந்து இங்கேயே இருந்தோன்னா நாம் வந்து போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்தோடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ இந்த கேமை முடிஞ்சிடும். ஒரு ஸ்மால் ஹாரர் கேம்னா நல்லாவே இருந்தது. கிராஃபிக்ஸ் எல்லாமே ஜோக்காக இருந்தது. இதே மாதிரி ஒன்று நிறைய கேம்ஸ் தயாரிச்சிருக்காங்களா? ஸோ நம்ம விளையாடுவோம். ஸோ நம்ம விளையாண்டுல இந்த ஹீரோ வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலை செய்யவே ரொம்ப கஷ்டம், அதுவும் நான் வேலை செஞ்சுருக்கேன், அதுவும் இந்த மாதிரி வந்தோடனே நான் நம்ப முடியல,
அவன் கத்தி எடுத்தோன்னே ரொம்ப பயமாச்சு. அப்புறம் இந்த ப்ளூ அண்ட் ரெட்டு அந்த லைட்ஸ் தெரிஞ்சோன்னா இவனுக்கு நிம்மதியே ஆணுச்சு. ஏன்னா போலீஸ் வந்து இவனுக்கு தெரிஞ்சிச்சா. ஸோ அந்த மேனே அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்களாம். இன்னொன்று இதுக்கு மேலே நைட் ஷிஃப்ட் செய்யவே மாட்டேன்னு சொல்லி இவனுக்கு தானே சொல்லிக்கிட்டான். ஸோ இந்த கேம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததுதான். ஸோ 10க்கு நான் ஒரு 9 கொடுப்பேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜம்ப் ஸ்கேருன்னு எதுவும் இல்லை. ஸோ இது நான் வந்து நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ டேக் கேர் கைஸ். ஸோ